பொள்ளாச்சி அருகே மலை கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துகள் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பழைய சர்க்கார்பதி மலை கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்திற்கு சாலை வசதி செய்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் பேருந்து வசதி கிடையாது. இதனால் வெளியூர்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே உள்ளது. மேற்கொண்டு படிக்க வேண்டுமென்றால் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சேத்துமடை பகுதிக்கு சென்று அங்கிருந்து பேருந்தில் வேறு ஊருக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. பேருந்துகளை இயக்க கோரி கிராம மக்கள் பலமுறை அரசுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறுகின்றனர். இதனால் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 5ஆம் வகுப்புடன் படிப்பையே நிறுத்திவிட்டதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி இன்னும் 50 பேர் படித்து முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியாமல் வீட்டில் இருக்கிறாங்க. அதை ரோடு போட்டு கொடுத்துக்கிறாங்க. ஆனால் ஏதாவது பஸ் வசதி அது மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா மேற்கொண்டு பிள்ளைங்க படிக்க போயிட்டு வர வசதியாக இருக்கும். எனினும் ஒரு சில மாணவர்கள் வன விலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பள்ளிக்கு சென்று வருவதாக கூறும் கிராம மக்கள் உடனடியாக பேருந்து வசதி செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். புலி கரடி இந்த தொந்தரவில் நிறைய இருக்குங்க. இங்கே 5ஆவதுக்கு மேலே போய் படிக்கணுன்னு எங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய ஆசையாக இருக்குங்க. இங்கே அப்படி படிக்க போக முடியாமல் ஒரு 40-50 குழந்தைங்க வந்து பேருந்து வசதி இல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த வனத்துறை மூலியமாக பேட்டரி வண்டி ஒன்று கொடுத்தாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணால் கூட எங்கள் குழந்தைங்களும் வெளியில் போய் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குங்க. இது குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது பள்ளி மாணவர்களுக்கு உதவும் வகையில் சில தனியார் தொண்டு நிறுவனங்கள் 5 பேட்டரி வாகனங்களை தர முன்வந்துள்ளதாகவும் பழைய சர்க்கார்பதி, நாகருத்து, கோழிகமுத்தி உள்ளிட்ட மலை கிராமங்களுக்கு மாணவர்களின் கல்வி பயன்பாட்டுக்காக இந்த வாகனங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டாலும் அரசு சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பதே பழைய சர்க்கார்பதி கிராம மக்களின் கோரிக்கையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவேல்.